வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஸ்டின் ஆன்சர் எபிசோட் 2ல இருக்கோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கீப் சப்போர்ட்டிங் எஸ். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ரெட்டஸ் ஃபோட்டோகிராஃபி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ், ஈவென்ட் ஃபோட்டோஷூட்ஸ், கார்பரேட் ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பேஜஸும் ஃபேஸ்புக்கில் இருக்குது, பார்த்து லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் டு ரெட் டாக். நான் உங்கள் ஜோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்டா அப்படின்றவர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காரு, வண்டியோட பேசிக் பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வண்டியோட பேசிக் பைக் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா, வண்டியை வந்து ரெகுலராக வந்து சர்வீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் 5000 kilometers. இல்லை நீங்கள் வந்து ஒரு 150cc பைக் ஒரு 100cc பைக் வச்சுருக்கீங்கன்னா ஒன்ஸ் இன் 3000 kilometersக்கு வந்து நீங்கள் பைக்கை சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை, நான் மெக்கானிக் ஷெட்டில் கொடுக்க விரும்பலை, நானே பைக்கை மெயின்டைன் பண்ணணும், நானே எல்லா சர்வீஸும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வண்டியோட என்ஜின் ஆயிலை எப்போவுமே ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வண்டி என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு என்ஜினுக்கு கீழே இருக்க நாபை கழட்டிங்கன்னா என்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகிடும். மாதிரி நாபை டைட் பண்ணிவிட்டு என்ஜின் ஆயில் போர் பண்ணி நீங்கள் வண்டியை ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட், பைக்கோட செயினை எப்பவுமே லூப் பண்ணி செயினோட டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, செயினோட டைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மூணாவது, வண்டியை வந்து ரெகுலராக வாஷ் பண்ணி எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்க. டஸ்ட் பாதி இல்லாமல் இருந்தாலே பாதி மெக்கானிசம் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, வண்டியோட டயர் ப்ரெஷரை எப்பவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எப்பவுமே லோ டயர் ப்ரெஷரில் வண்டி ஓட்டாதீங்க, மைலேஜ் அடி வாங்கும். அஞ்சாவது, வண்டியை எப்பவுமே ரிசர்வ்லேயே ஓட்டாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200-300 rupeesக்காவது பெட்ரோல் போட்டு ஓட்டுங்க. ரிசர்வ் வந்துருச்சுன்னா உடனே போய் டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா வண்டியை வந்து நீங்களே பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹையர் சிசி பைக்கில் இன்னொன்று இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணணும். அதையும் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டி பக்காவாக ஓடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் நிறையா பைக் ரிவ்யூ பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பைக் பார்த்தீங்கன்னா Yamaha R3. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட Aprilia SR 150 இருக்குது, TVS NTORQ இருக்குது, அப்புறம் Yamaha Ray Z இருக்குது. இது எல்லாமே நான் மாற்றி யூஸ் பண்ணுற பைக் தான், டெய்லி கம்யூட்டிங் பைக் தான். Yamaha R3 மட்டும் நான் வந்து லாங் ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இதில் என்னோட பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா Yamaha R3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இமான்றவர் வந்து கேட்டிருக்காரு, லாங் ரைடுக்கு எந்த பைக் சூட் ஆகும் அப்படின்னு. ஸோ லாங் ரைட் அப்படின்னா எனக்கு பர்சனலாக வந்து நான் ஏன் R3 வாங்கினேன்ற ஒரு ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் ஒரு லாங் ரைட் போனேன். எனக்கு அந்த லாங் ரைடில் என் ஃப்ரெண்டோட R3 தான் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஒரு லாங் ரைடுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா எனக்கு R3 ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்காது, பட் நான் லாங் ரைடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸோ ஆர் ஒரு நேக்கட் பைக்கோ தான் உங்களுக்கு வந்து சூட் ஆகும். நேக்கட் பைக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் 150cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FZ இருக்குது, ஜிக்ஸர் இருக்குது, இது மாதிரி நிறைய வெஹிக்கிள் இருக்குது. அதே ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியராக போனீங்க அப்படின்னா KTM அட்வென்ச்சர் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அட்வென்ச்சரஸ் பைக் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ரன்னுக்கு. இப்போ நீங்கள் வந்து லாங் ரைட் போகணும், ஆனால் என்கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினார் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக் கம்பெனி. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தி ரைட் ஒரு லாங் ரன்னுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு அதை விட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனாலும் நான் லாங் ரைட் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்சர் 220. இது வந்து லாங் டேர்ம் லெஜண்ட் பைக்னே சொல்லலாம். இது வந்து லாங் ரன்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த கொஷின் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எடுத்தோன்னு நான் இப்போ பிகினரு, நான் எடுத்தோன்னே வந்து லே லடாக் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் போகலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் துபாய்க்கே போகலாமா வேணாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் துபாய்க்கே போக அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் எ பிகினர் நீங்கள் வந்து லே லடாக் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது மிகவும் தவறான ஒரு செயல். ஏன்னு சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு வண்டி ஒன்று வாங்குறீங்க, அந்த வண்டியை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வண்டி முதல்ல உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும். அந்த வண்டி உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் லாங் ரைடுக்கே போக முடியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு அட்லீஸ்ட் இந்த முதலியாருக்கு போகலாம், ஹரித்தம் இந்த மாதிரி போகலாம். நெக்ஸ்ட்டு ஏலகிரி, அப்புறம் ஏற்காடு, அப்புறம் கொஞ்சம் பெங்களூர், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டர்ஸை கிளாக் பண்ணணுமே தவிர எடுத்தோன்னே நீங்கள் லே லடாக் போகணும்னு ஆசைப்படுறது ரொம்பவே தப்பு. அதை பண்ணாதீங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நம்ம நண்பர் கணேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு, லாங் ரைடு போகிறது குரூப் ரைடு போகலாமா, தனியாக போகலாமா, இல்லை யாரையாவது பில்லியனாக கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா
இப்போ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, உங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆகுது, இல்லை பெட்ரோல் இல்லாமல் நிற்கிது அப்படின்னா, உங்களுக்கு குரூப்பாக போகிறவங்க உங்களுக்கு வந்து நியர்பை மெக்கானிக் ஷெட்டுக்கோ இல்லை ஒரு நியர்பை பெட்ரோல் பங்கோ டோ பண்ணிட்டு போவாங்க. இல்லை அட்லீஸ்ட் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் கூட நீங்கள் போனீங்கன்னா அவங்களே அதை சால்வ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பில்லியனை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பில்லியன் வந்து ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டில் எந்த ஒரு பொண்ணாக இருக்கட்டும், பில்லியனாக போகும்போது கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸ்லேருந்து நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற இடம் வரைக்கும் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டைம்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, 2 பேருமே அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலிங்கில் இருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுள் இல்லாட்டினாலும் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ பில்லியனில் கூட்டிகிட்டு போகிறது டிபெண்ட்ஸ் அப்பான் 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே எல்லாம் பண்ண முடியும், எந்த ஒரு விஷயமும் எனக்கு தடங்களாக இருக்காது, எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து தனியாக போகிறது தான் பெஸ்ட் எங்கே போகிறதா இருந்தாலும். நம்ம இப்போ இந்த எபிசோட கடைசி கொஷனுக்கு வந்துட்டோம். என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கொஷின் எடுக்கலாமா வேணாமான்னு தான் நான் இருந்தேன். பட் நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சும்மா கேட்டு விடுங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன கொஷின் அப்படின்னா, ஏசி பைக்ஸ் இருக்கா இல்லையா, வருமா வராதான்னு கேட்டிருக்காரு. ஏசி பைக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரோட்டோடைப்பில் தான் இருக்குது. ஒரு பில்ட் யூனிட்டாக இன்னும் நம்ம எதுவும் பார்க்கல, நேர்லையும் பார்க்கல. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வரலாம், ஆனால் இப்போதைக்கு எந்த ஏசி பைக்ஸும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ரெட் டார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சில பல கேள்விகள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி எங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் நான் சொல்லுவேன். ரெட் டார்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.